அன்பான எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக ஏழையின் சிரிப்பில் என்ற திட்டத்தின் வாயிலாக 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு மிகவும் ஏழை எளிய கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம். அந்த வகையில் வருகிற மாதம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகில் உள்ள சத்திரை என்ற கிராமத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு நம்ம நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கின்றோம். இந்த நலத்திட்ட உதவியில அங்கு உள்ள 60 குடும்பங்களுக்கு அவங்களுக்கு உணவு, அரிசி, எண்ணெய், கோதுமை, சேமியா, ரவை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு, கொசுவலைகள், தார்ப்பாய்கள், போர்வைகள், ஆடைகள், அப்புறம் அங்க படிக்கிற பள்ளி மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஸ்கூல் பேக்ஸ், பென்சில் பாக்ஸஸ், காலணிகள், அப்புறம் அவங்களுக்கான ஆடைகள் ஆகியவை வழங்கலான் இருக்கிறோம். இந்த நலத்திட்ட உதவிக்கு பெரிய அளவுல நிதி தேவைப்படுது. சத்தரை என்ற அந்த கிராமத்தை தான் தற்போது நீங்க வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வீடியோல பார்க்கறது போன்றே அந்த கிராம மக்கள் உணவு, உடை, இருப்பிடம் என்று அனைத்து வகையிலையும் அடிப்படை ஆதாரம் கூட இல்லாம மிகுந்த ஒரு கஷ்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது போன்ற ஒரு வீடுகள்ல தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வறுமையான ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து தான் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் நம்மளுடைய சின்ன வயதிலோ அல்லது இளமை காலத்திலோ பள்ளி படிக்கும் போதோ அல்லது கல்லூரி படிக்கும் போதோ நம்ம குடும்பத்திலையும் வறுமை நிலை இருந்திருக்கும். அந்த நேரத்துல இந்த மாதத்திற்கு வீட்டு வாடகைக்கு என்ன பண்றது, இந்த மாதத்திற்கு நம்ம மளிகை பொருட்களுக்கு என்ன பண்றது, அல்லது மருத்துவ செலவுக்கு என்ன பண்றது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு எப்படி இந்த மாதத்துக்கு கட்டுறது போன்ற பல்வேறு கேள்விகள் நம்ம குடும்பத்திலையும் எழுந்திருக்கும். அப்போ நம்ம அப்பாவோ அம்மாவோ அல்லது நம்மளை பாதுகாக்கிறவங்களோ அந்த டயத்துல அந்த பணம் புரட்டுவதற்கு மிகுந்த ஒரு கஷ்டப்படுறத நம்ம நேரடியா பார்த்திருப்போம். அந்த டயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்னு ஒரு வருத்தம் இருந்திருக்கும். ஆனா இப்போ நம்ம உதவி வழங்க போற கிராமத்தோட வறுமை நிலையோட ஒப்பிடும்போது நம்மளோடது ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க அந்த உணவு, உடை, இருப்பிடம் என்று அனைத்து வகையிலையும் மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது போன்றே இது நம்ம சென்ற மாதம் நம்ம அந்த நலத்திட்ட ஒரு கிராமத்துக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கணும். அதற்கான வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதே போன்ற ஒரு நலத்திட்ட உதவியை தான் நம்ம இந்த கிராமத்துக்கும், சத்திரை என்ற பழங்குடியின கிராமத்திற்கும் வருகிற ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி செய்ய போறோம். இந்த நலத்திட்ட உதவி மூலமா நம்ம உணவும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் கொடுக்க போறதில்ல. நம்ம அன்றைய தினம் அவங்களுக்காக உறவுக்காரங்களா என்று போய் இருந்து நம்ம அவங்களுக்கு அன்பு, அரவணைப்பு, ஆதரவு அதை வெளிப்படுத்த போறோம். ஏன்னா நம்ம வறுமை காலத்துல இருந்தப்ப நம்மளால நம்ம உறவுக்காரங்க கஷ்டப்படும் போது, அதாவது நம்மளுடைய அம்மாவோ அப்பாவோ அவங்க கஷ்டப்படும் போது அப்ப யாருமே ஹெல்ப் பண்ண இல்லையேன்றது அதுதான் மிகப்பெரிய கவலையா இருக்கும். நம்மளுடைய வறுமை நிலையை காட்டிலும் அது மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தும். அந்த நேரத்துல யாராவது வேறொரு உறவுக்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ஒரு ஆறுதலா இருக்கும். அது போன்ற ஒரு தன்மையை தான் நம்ம ஏற்படுத்த போறோம் இவங்களுக்கும். அது மட்டும் இல்லாம அங்க உள்ள பள்ளி மாணவர்கள் அவங்களுக்கும் நம்ம நிறைய ஹெல்ப் பண்ண போறோம். அவங்களுக்கு தேவையான புத்தகப்பை, நோட்டு புத்தகங்கள், காலணிகள், அவங்களுக்கான ஆடைகள், அப்புறம் பென்சில் பாக்ஸஸ் போன்றவை கொடுத்து அவங்களுக்கும் அந்த பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டா அதை பண்ண போறோம். ஏன்னா சின்ன வயசுல நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரொம்ப ஒரு பின்னாடி அது ஹெல்ப்பா இருக்கும். அவங்களுக்கு இது போன்ற பொருட்களை கொடுக்கும்போது அவங்களுக்கு படிப்பின் மேல ஒரு ஆர்வம் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. ஏன்னா அவங்க இருக்கிற வறுமை சூழல்ல அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கிற சமயத்துல நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்கும்போது அங்க உள்ள மாணவர்களுக்கு ஒரு படிக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்களுக்கு குறிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷனை ஏற்படுத்துறதுக்கு தான் நம்ம குறிப்பா இந்த செயலையும் நம்ம முன்னெடுக்கிறோம். இங்க உள்ள பசங்களுக்கு விளையாட்டு சாமான்கள், பொம்மைகள், அது போன்ற பொருட்கள் இருந்தாலும் அன்பர்கள் தங்கள்கிட்ட சேகரிக்கப்பட்டிருந்தாலும் தங்க பிள்ளைங்களுக்காக வாங்கியிருப்பாங்க. இப்போ பசங்க வளர்ந்துருப்பாங்க. இப்போ அது வந்து பயன்படாம ஒரு மூலையில கிடக்கும். அது போன்ற பொருட்கள் இருந்தாலும், விளையாட்டு சாமான்கள், பொம்மைகள் இருந்தாலும் அத அறக்கட்டளைக்கு கொடுத்து உதவிடலாம். நம்ம இந்த நலத்திட்ட உதவியின் போது அங்க உள்ள பசங்களுக்கு இந்த விளையாட்டு பொம்மைகளையும், இது போன்ற பொருட்களையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. சென்ற முறை கூட நம்மள்ட்ட ஒரு சைக்கிள் அது போன்று கிடைக்கப்பட்டது. அதாவது சின்ன பசங்க ஓட்டுற மாரி ஒரு சைக்கிள் கிடைச்சுச்சு. அத நம்ம ரிப்பேர் பண்ணிட்டு, நம்ம இந்த நலத்திட்ட உதவியின் போது அங்க உள்ள பசங்களுக்கு அத கொடுத்தோம்.
அத பார்த்துட்டு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அத தொட்டு பார்க்கறது, அத ஒவ்வொருத்தரும் ஓட்டி பார்க்கறது போன்று அங்க உள்ள பசங்க ரொம்ப ஒரு ஹேப்பியா ஃபீல் பண்ணாங்க. அது சாதாரண பொருள்னு நெனச்சு தான் ஒரு விளையாட்டு சாமான்னு நெனச்சு தான் நம்ம செஞ்சு குடுத்தோம். ஆனா அவங்க அந்த பசங்க அன்னைக்கு வெளிப்படுத்தின மகிழ்ச்சி எங்களுக்கே ஒரு கண்ணீர் வர்ற அளவுக்கு அது ஒரு தன்மையை ஏற்படுத்தியது. ஸோ அந்த மாரி விஷயங்கள் அங்க உள்ள பசங்கள ரொம்ப ஒரு மகிழ்ச்சிப்படுத்தும். ஏன்னா நம்ம அந்த செயல் செய்றதே மற்றவங்கள மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு தான். ஸோ இந்த மாரி விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த பாத்திரங்கள், பழைய பாத்திரங்கள் நம்மள்ட்ட இருக்கும். நம்ம அத சில நேரம் அந்த பாத்திரங்கள் ரொம்ப நாள் பயன்படாம அத மூட்டை கட்டி பரணியில போட்டிருப்போம். இல்ல அது போன்ற பாத்திரங்கள் நம்ம நெறைய யூஸ் பண்ணாம தொடர்ந்து வச்சிருப்போம். ஸோ அந்த மாரி பாத்திரங்கள் இருந்தாலும், நீங்க அத அறக்கட்டளைக்கு கொடுத்து உதவிடலாம். அத நம்ம எடுத்து இந்த நலத்திட்ட உதவியின் போது, அங்குள்ள மக்களுக்கு அத கொடுத்து உதவிடுவோம். அதேபோன்று அன்பர்கள் தங்களிடம் சேகரிக்கப்பட்ட பழைய ஆடைகள் அல்லது உபயோகப்படுத்தக்கூடிய அளவிலான ஆடைகள் இருந்தாலும், இந்த மக்களுக்கு கொடுத்து உதவிடலாம். நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் வாங்கியிருப்போம். அப்புறம் அத யூஸ் பண்ணவே முடியாத மாரி சிச்சுவேஷன் இருக்கும். நம்மளும் சில காரணங்களுக்காக அத யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அது போன்ற ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலோ, அல்லது அளவு சிறுசா போயிருந்தாலோ, அல்லது கொஞ்சம் பழைய ஆடைகளாக மாறியிருந்தாலோ, அத நமக்கு கொடுத்து உதவிடலாம். நம்மள பொறுத்தவரைக்கும் அது பழைய ஆடைகள். ஆனா, அந்த மக்களுக்கு இது பழசு, புதுசு என்று இல்லாம, அன்பாக யாரேனும் குடுக்கும்போது, அதுவும் உபயோகப்படுத்த முடியிற அளவுக்கு அது பயன்படக்கூடிய ஒரு ஆடையாக இருக்கும்போது, அத கண்டிப்பாக அவங்க மகிழ்ச்சியோட அத வாங்கிப்பாங்க. அந்த மகிழ்ச்சிக்காக தான் நம்ம இந்த அன்பான செயல தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்கோம். எனவே அது போன்ற ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும், நமது அறக்கட்டளைக்கு கொடுத்து உதவிடலாம். நம்ம இந்த நலத்திட்ட உதவியில் அந்த மக்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸஸையும் கொண்டு சேர்த்துடுவோம். நம்முடைய அறக்கட்டளை மூலமாக அந்த மக்களுக்கு செய்யப்படும் இந்த அன்பான செயல் மூலமாக நம்மளுடைய ஆண்மநேய சகோதரர் ஒருவருக்கு அவர் முகத்துல நம்ம ஒரு புன்னகையை ஏற்படுத்த போறோம். நம்மளுடைய ஆண்மநேய சகோதரர் ஒருவருக்கு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும், ஒரு அரவணைப்பையும், ஒரு அன்பையும், ஒரு ஆதரவையும் இந்த செயல் மூலமா நம்ம வெளிப்படுத்த போறோம். மேலும் அங்க உள்ள பள்ளி மாணவர்களுக்கும், குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுத்து அவங்களுக்கும் சப்போர்ட்டா இருக்க போறோம். இவ்வளவு நன்மைகளையும் செய்யக்கூடிய இந்த அன்பான செயலுக்கு அனைத்து அன்பர்களும் பிறருக்கு செய்வது அனைத்தும் எனக்கானது என்பதை உணர்வில் கொண்டு இந்த அன்பான செயலுக்கு தங்களால் இயன்ற வகையிலான நிதியுதவியும் பொருளுதவியும் கொடுத்து உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நம்ம பொருள் நிதி கொடுக்கறதோட மட்டும் இருக்காம அன்றைய தினத்துல அந்த நிகழ்வுல வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். ஏன்னா அந்த நிகழ்வு என்பது ஒரு ஜீவகாருண்ய திருவிழா மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் இதை கொண்டாடுறோம். அங்கு நடக்கும் நிகழ்வை நம்ம அங்க நேர்ல சென்று பார்க்கும்போது அங்கு பல நிகழ்வுகள் நடக்கும். அன்பு சார்ந்து, கருணை சார்ந்து பல நிகழ்வுகள் நடக்கும். நமக்குள்ள எப்படி ஒரு கோயிலுக்கு போனா ஒரு வைப்ரேஷன் ஏற்படுதோ அதே போன்று நம்ம ஒரு ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு போறப்போ அங்கு உள்ள சூழல் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றமானது நம்முடைய பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ நம்முடைய வாழ்க்கை சூழல் ரீதியாகவோ குடும்ப வாழ்க்கை ரீதியாகவோ பெரிய நன்மையை ஏற்படுத்தக்கூடியது. எனவே அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த அன்பான செயலுக்கு உதவ விரும்பும் அன்பர்கள் திரையில் தெரியும் ஜிபே நம்பர் மூலமாகவோ அல்லது QR கோட் ஸ்கேன் செய்தோ உதவிடலாம். உதவிய தொகையை ஸ்னாப்ஷாட் செய்து கிராம மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் என்று குறிப்பிட்டு அதே எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நான் இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.